என்னங்க நம்ம சின்ன பண்ணைக்கு கல்யாணம் பத்தி தகவல் எல்லாம் கொடுத்தாச்சா? வாங்க வாங்க. ஏங்க 7 நாளைக்கு அவங்ககிட்ட எந்த ஒரு போக்குவரத்தும் வச்சுக்கிட கூடாதுன்னு தீர்ப்பு சொன்னதே நானு. அப்புறம் நான் எப்படி தகவல் கொடுக்கட்டும்? அதுவும் ஒரு விதத்துல நியாயம்தான். இங்க பாருங்க, நாளைக்கு அவன் ஊருக்குள்ள வரப்போற நாள். அவன் வரும்போதே மாப்பிள்ளையா வரட்டும்னு நம்ம டாக்டர் அம்மா ஆசைப்பட்டாங்க. அதனால இப்படி இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 8ஆம் நாள் உங்களை ஊருக்குள்ள கூட்டு சொல்லி பரிசு அனுப்பிச்சாங்க. சேச்சே, பேச்சு வந்த பின்னால முதலா இவங்கிட்டயா பேசுறது? அப்பா கிட்ட தான் பேசணும், இல்ல டாக்டர் அம்மா கிட்ட தான் பேசணும், இல்ல அந்த குழந்தை கங்கா கிட்ட தான் பேசணும். நிறுத்துங்க தம்பி, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் பார்த்த உடனே பையனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே அசந்து போயிட்டான். உனக்கு நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் அம்மா தான். நானா ஏற்பாடு பண்ணல, அந்த அம்மாவே நேரடியா வந்து என்கிட்ட பேசித்தான் அந்த சம்பந்தம் முடிவாச்சு. உனக்கும் இந்த கல்யாணத்துல பிரியம் இருக்குன்னு அந்த அம்மா மூலமா கேள்விப்பட்டேன். உன் மனசு போலவே இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு பெரிய திருப்தி. இல்ல, இப்ப நான் பேசக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து எனக்கு அதிர்ச்சியான சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி நானும் ஒவ்வொரு கல்யாண பந்தல்ல வச்சு பெரியவா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அட நீங்க சொல்றது புரியல இருக்கு, கொஞ்சம் ஜாடமடியா சொல்லுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சந்தோஷத்துல பையன் அப்படியே திகைச்சு போயிட்டான். தம்பி, ஊருக்குள்ள வரும்போதே நீ மாப்பிள்ளையா வரணும்னு அந்த அம்மா ஆசைப்பட்டாங்க. இப்ப நீ குளிச்சுட்டு இந்த துணியை மாத்திக்கோ, கோயிலுக்கு போலாம். நட. கவலைப்படாதீங்கம்மா, மாப்பிள்ள ஆத்துல போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவாரு. பாதி நம்ம மனோரப்ப கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். சரி வா. டவுன்ல போய் அப்படியே இருந்துக்கிட்டியா? ஆமா பாட்டி, உத்தியோகம் அங்கேயே ஆயி போச்சு. நல்ல வசதியா இருக்கேன். இது யாரு? அமல மாமா என் தனம் தானே? ஆமாங்க. நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? சவிக்க சின்ன பிள்ளையில பார்த்தது அப்பாடி. இது யாரு? கவுண்டபாடியில இருக்கிற ஆசாரி மகனா? ஐயோ, மெட்ராஸ்ல ஏன் கூட பண்றவரு. நானும் தினமும் கல்யாணத்துக்கு வந்தா அப்படியே ஊரை சுத்தி பார்க்கலாம்னு வந்தாரு, அவ்வளவுதான்.
உன்னை கோயில்ல வெயிட் பண்ண சொன்னதுக்கு முதல் நாள் ராத்திரி நான் என் சிஸ்டர் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். அவங்க ஒத்து வரல. ஆனா எப்படி உன்னை மேரேஜ் பண்ணித்தான் ஆகணுங்கிற முடிவோட கோயிலுக்கு புறப்பட்டு வந்துகிட்டு இருந்தேன். ட்ரெயின்ல டிடிஆர் டிக்கெட் கேட்ட பார்த்தா எனக்கு இருந்த குழப்பத்துல என் பர்ஸை யாரோ பிக்பாக்கெட் பண்ணது எனக்கு தெரிய வந்தது. டிடிஆர் கிட்ட என் நிலைமையை விளக்கமா சொல்லக்கூட அவகாசம் இல்லாம போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷன்ல இருந்து இமீடியட்டா திரும்பி வர முடியாத அளவுக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் மேட்டர்ல என் போட்டோ குழப்பத்தை உண்டாக்கி இருந்தது. அன்னைக்கு ஆக்சுவலா ட்ரெயின்ல அடிபட்டால் என் பர்ஸை பிக் பாக்கெட் பண்ண வந்தான். பாடி ரொம்ப கிரஷ் ஆனதுனால பர்ஸ்ல இருந்த என் போட்டோவை வச்சு அது நான் தான் உன்ன மாதிரியே மத்தவங்களும் டிசைட் பண்ணிட்டாங்க. அம்மா ஏமா அழற? சொல்லுமா, ஏமா அழற? சொல்லுமா. அந்த ஆள் யாருமா? ஏமா அழற? சொல்லுமா. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் தானே, கல்யாணத்தன்னைக்கு ஏமா அழற? சொல்லுமா. Don't confuse yourself. நான் இந்த மாப்பிளை பத்தி கேள்விப்பட்டேன். I feel it's a great sacrifice. I am really proud of this marriage. என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் கெஸ்டா தான் வந்தேன். கெஸ்டாவே போறேன். Wish you a happy married life. கேட்டாடே, உனக்கு கல்யாணம் முடிச்சு சொல்லி ஊரையே பந்தல்ல கூட்டி வச்சிருக்கனே. இப்ப நான் எந்த முகத்தோட இங்க வரட்டும்? நாளைக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? இப்படி செய்வப்பாடா, இவங்க கல்யாணத்தோடைய இதே முகூர்த்தத்துல உனக்கு மங்காத்தாளை கட்டி வச்சிடுறேன். பிடிவாதம் பண்ணாதடா. ஊருக்குள்ள ஒரு பேச்சு வந்துருவேன்னு தான் இதுவரைக்கும் உனக்கு அந்த பிள்ளைய கட்டி வைக்காம இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏதோ உன் கல்யாணத்தையாவது நான் கண்ணால பாத்துக்கிறேன். அதுக்கும் எனக்கு கொடுப்பன இல்லைன்னா அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லடா. கண்ணாடி கொடுங்கிற. கைய விட்டாதான் தருவேன். சரி.
கவிங்க வீணா பூமஸ்திரவஸ்தவம் கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபகே துஞ்சீவ சரதாம் சதம் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி